ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாக்கிடையே பிஜிடி 2024 to 25 சக்சஸ்ஃபுல்லா நடந்து போயிட்டு இருக்க இந்த நிலைமையில செகண்ட் டெஸ்டான ஆடிலைட்ல டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த டெஸ்ட்ல எல்லாருமே ஒரு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு சின்ன சின்னதான் இல்ல, நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க. காரணம் இந்தியா 36 ஆல் அவுட் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியா தர எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு பவுன்ஸ் பேக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சோ அதனால எல்லாருமே இந்த டெஸ்ட்டுக்காக வெயிட்டிங் தான். செகண்ட் டெஸ்ட்ல டே 1 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த கிரவுண்ட்லயும் ஸ்டேடியம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அது மட்டும் அங்கேயே பாய் விரிச்சு படுத்துட்டாங்க. மஹார்னஸ் லபுஷாங்க, அதுக்கப்புறம் நேதன் மெக்ஸ்வீனியும். இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலா இதுக்கு முந்தின மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேட்ச் பண்ணிட்டு கரெக்டா விடுவாப்ல. அதாவது அது கேட்ச்ன்றத எட்ஜ்ன்றதை தாண்டி விட கேரி ஆக வேண்டியது விட்டுறாப்ல. பும்ரா ஓவர்ல பும்ரா ஒரு டெட்லி லுக் ஒன்னு விடுவாரு, ஏன்டா கேட்ச விட்ட அப்படின்ற ஒரு லெவல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா அங்க கொஞ்சம் மிஸ்ஃபீல்ட் நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னைக்குமே ரிஷப் பண்ட் பும்ராவோட ஒரு பவுலிங்ல கேட்ச விட்டுருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு போன கேட்சா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி தான் நடந்திருக்குது. பும்ரா போட்டிருக்காரு, நேதன் மெக்ஸ்வீனி அவரோட பேட்ல இருந்து எட்ஜ் ஆயிருக்கு. அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ்ல கேரி ஆயிருக்குது. கரெக்டா கடைசியில ஒரு கேட்ச் டிராப் ஆயிருக்குது. சோ இதனால இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இன்டர்நேஷனல் லெவல்ல T20I, ODI டெஸ்ட் இது மூணுத்தையுமே சேர்த்து மொத்தம் 42 முறை இந்த ஸ்டாட்ஸ் சொல்றது. 42 முறை பாத்தீங்கன்னா பும்ராவும் ரிஷப் பண்ட்டுமே இந்த காட்டன் போல்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் கேட்சும் இருக்கு. சோ இதுல 8 முறை மேல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பும்ரா ஓவர்ல மட்டுமே கேட்ச விட்டுருக்கான். இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான ஒரு ஸ்டாட்ஸா தான் இருக்குது.